அமைச்சர் ஆணைக்கிணங்க இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையின் போது பல்வேறு பொதுமக்களின் கோரிக்கை ஏற்பார்ப்போர் அறிவித்தல் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும். அந்த வகையில் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கையாகவும் மாமன்ற உறுப்பினரின் கோரிக்கையாகவும் தெருவில் இருக்கக்கூடிய தெருநாய்க்களின் இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கிறது என்றும் பொதுமக்களுக்கு நிறைய இடையூறு ஏற்படுது என்று தெரிவித்தவாறு கடந்த நிதிநிலையின் அறிக்கையின் பொழுது ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய தெருநாய்களும் இந்த ராபிஸ் வேக்சின் பொருத்தப்படும் என்று தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மண்டலம் ஒன்றுக்குட்பட்ட பகுதியில் திட்டம் துவங்க வைக்கப்பட்டிருக்கிறது. இத்திட்டத்தை பெருநகர சென்னை மாநகராட்சி இணை ஆணையர் அவர்களும் துணை ஆணையர் அவர்களும் மண்டல குழு தலைவர்களும் நிலைக்குழு தலைவர் சுகாதாரம் அவர்களும் இப்பகுதியின் மாமன்ற உறுப்பினர் அனைவரும் உடனிருந்து இத்திட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறோம். கடந்த 2024ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வேர்ல்ட் வைட் வெட்டரி சர்வீஸ் என்ற தனியார் என்ஜிஓ மூலியமாக மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் எத்தனை தெருநாய்க்கள் இருக்கிறது என்று கண்டறிந்து கிட்டத்தட்ட 1,80,000 தெருநாய்க்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு தெருநாய்களும் மாநகராட்சி சார்பாக ராபிஸ் வேக்சின் போடப்படும் என்று தெரிவித்திருந்தோம். இன்றைக்கு அத்திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 குழுக்கள் என்று அமைக்கப்பட்டு ஒரு குழுக்கு 5 நபர்கள் என்று அமைக்கப்பட்டு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100 நாய்க்களாவது இந்த ராபிஸ் வேக்சினேஷன் போடப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய 60 நாட்களுக்குள் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலுமே திட்டம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாத கூடுதலாக நம்முடைய மாநகராட்சிக்கு உட்பட்டு ஏபிசி அனிமல் பர்த் கண்ட்ரோல் என்று இருக்கிறது. இதில் தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் கருத்தடைப்பு பண்ணுறோம். அதே போல் இந்த சாலையில் இருக்கக்கூடிய நாய்கள் வேக்சின் போடும் போதே கருத்தடை பண்ண வேண்டிய சூழல் இருந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏபிசி கேட்டு சென்று உடனே அதுக்கு கருத்தடை பண்ணுமாறும் நம்ம அறிவித்திருக்கிறோம். இப்ப போடப்படக்கூடிய வேக்சின் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலகட்டத்திற்கு இந்த நாய்கள் ஆன்டி ராபிஸா இருக்கும். பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி இந்த ராபிஸ் வேக்சின் திட்டத்தை இன்று துவங்கப்பட்டது. நாய்கள் வளர்ப்பவர்கள் வாயில மாஸ்க் போடாம போறதுனால வடசென்னையில பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் கடிக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை கண்ணில் சர்ஜரி பண்ணிருக்காங்க. இது மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளை வாங்கக்கூடிய காலகட்டத்தில் புதிதாக வாங்கினோடனே நிறைய பேர் அதை ரொம்ப விருப்பத்தோட வளர்ப்பார்கள். அதற்கு ஏதோ ஒரு இடையூறோ இல்ல உடல் ரீதியா ஏதோ ஒரு துன்பம் வருகிறது என்றால் அது சாலையில் விடக்கூடிய சூழல் நிறைய பகுதிகளில் இருக்குது. அப்படி இல்லாமல் அது நிறைய ப்ளூ கிராஸ் இருக்கு, இல்ல வேற ஏதாவது நிறுவனம் இருக்கு, இல்ல உங்களால வளர்க்க முடியலையா, செல்ல பிராணி பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்து அதை வளர்க்கலாம் அப்படின்றத தெரிவித்திருக்கிறோம். அதே போல